நான் வேதாளம், இரவின் அமைதியில் மரத்தில் தலை கீழாக தொங்கும் மர்ம ஆவி. விக்ரமாதித்யா, நான் சொல்லும் கதையை கவனமாக கேள். முடிவில் ஒரு கேள்வி கேட்பேன். பதில் தெரிந்தும் சொல்லவில்லை என்றால் உன் தலை வெடிக்கும். ஆனால் பதில் சொன்னால் நான் மீண்டும் பறந்து போய்விடுவேன். ஒரு நகரத்தில் தர்மசீலன் என்ற நல்ல மனம் கொண்ட இளைஞன் வாழ்ந்தான். அவன் ஒரு அரச குமாரியை காதலித்தான். ஆனால் அதே குமாரியை இன்னும் 2 இளைஞர்களும் விரும்பினர். ஒரு நாள் அந்த குமாரி ஒரு அரக்கனால் கடத்தப்பட்டாள். முதல் இளைஞன் தன் அறிவால் அரக்கன் இருப்பிடத்தை கண்டுபிடித்தான். இரண்டாவது இளைஞன் தன் வீரத்தால் அரக்கனை வென்று குமாரியை காப்பாற்றினான். மூன்றாவது இளைஞன் மருத்துவ அறிவால் காயமடைந்த குமாரியை குணப்படுத்தினார். விக்ரமாதித்யா, நான் சொல்லிய கதையின் முடிவு வந்துவிட்டது. இப்போது என் கேள்விக்கு பதில் சொல். உண்மையை அறிந்தும் நீ அமைதியாக இருந்தால் உன் தலை 1000 துண்டாக வெடிக்கும். ஆனால் சரியான பதிலை சொன்னால் நான் மீண்டும் இந்த மரத்துக்கே பறந்து போய்விடுவேன். சொல்லு அரசே, இந்த மூவரில் யார் குமாரியை திருமணம் செய்ய தகுதியானவர்? வேதாளமே, நான் விக்ரமாதித்யன். உண்மையை அறிந்தும் அமைதியாக இருப்பது என் தர்மமல்ல. நீதியை நிலைநிறுத்துவது என் கடமை. நீ கேட்ட கேள்விக்கான பதில் இதோ. உண்மையான வீரன் என்பது செயலில் நிரூபிப்பவனே. பயம் என்பது எனக்கில்லை. தர்மமே எனது ஆயுதம். அரக்கனை வென்று உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய 2வது இளைஞனே அவளை திருமணம் செய்ய தகுதியானவன். ஏனெனில் உயிராபத்தில் இருந்தபோது அவளை நேரடியாக காப்பாற்றியது அவன்தான். அற்புதமான பதில். நீ உண்மையை அறிவாய் அரசே. நான் மீண்டும் முருங்கை மரத்துக்கு செல்ல